ஒரு சூப்பரான தக்காளி சாதம் பார்க்கலாம். வித்தவுட் ஆனியன் கார்லிக் எதுவும் கிடையாது. வெறும் தக்காளி, கருவேப்பிலை, கொஞ்சம் தனியா, 4 மிளகா. இதை நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் அதுலேயே. அப்புறம் இந்த தக்காளியை நல்லா வெந்நீரில் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு தோலை உரித்து எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த தக்காளியை நல்லா கையாலேயே ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். அப்படி முடியாதவங்க மிக்சியில் அடிச்சுக்கோங்க. நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. எடுத்துட்டு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 3யும் போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு இந்த அரைச்சி வச்சதும் கையில் மசிச்சது அந்த தக்காளியை அதுக்குள்ளே போட்டுருங்க. அது கொஞ்சம் லிக்விடாக இருக்கும்ல, அது உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு உப்பை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் கொஞ்சம் நேரம். அது நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்தோடனே இந்த அரைச்ச பொடி இருக்குல்ல, அதை அதில் மேலே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்ல சிம்மில் வச்சுருங்க. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் ஆஃப் பண்ணிடலாம். அது கொஞ்சம் ஜாஸ்தி இருந்ததுன்னா தனியாக எடுத்து வச்சுட்டு எவ்வளோ தேவையோ அது மட்டும் வச்சு சாதம் போட்டு நல்லா கலந்துருங்க. அப்புறம் வாணலியில் எண்ணெய் விட்டு அதுக்கு சைட் டிஷ் நான் இன்றைக்கி அப்பளம் தான் பண்ணுறேன். இப்படி தான் நான் அப்பளம் பொரிப்பேன். இது ஒன்றும் கையிலலாம் படாது, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வேண்டாம், நம்ம கையே நமக்கு உதவி. அதுதான். அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது எந்த ஆனியன் கார்லிக் எதுவும் இல்லை, ப்ளெயினாக இருக்கும். ஆனால் ரொம்ப பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இது 2 நாள் வச்சுருந்து கூட நீங்கள் அப்பப்போ சாதம் கலந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு வைக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி Thursday.